1961க்கு முன்னால், இப்போ 55ல் தேவரண்ணன் வந்து எனக்கு அந்த படம் எடுத்தார், இந்த தாக்கி பின்தாரம். அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் எடுத்து 4 படத்தை பற்றிலாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தான் தாய் சொல்லை தட்டத்தை எடுக்கிறாங்க, பிரச்சனை வந்த பிறகு. அந்த தாய்க்கு பின்தாரம் வர்றதுக்கு முன்னாலேயே பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள் 1956ல் நாடோடி மண்ணை எடுத்து பெரிய ஹிட்டான பின்னால் கூட ஒரு படம் 2 படம் தான் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி அவரும் பாருங்கள், அவரும் வந்து தாய்க்கு பின்னால் எடுத்து படங்கள் வந்து வீழ்ச்சி பெற்றா கூட அவரும் ஒரு மாதிரியான நிலைமையில் தான் இருக்கிறார். 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஒரு சொன்ன அதை எங்கே சந்திச்சாங்கன்னு விஷயம் கூட சொல்லியிருக்கேன் போன பதிவுகளில். சந்தித்த பிறகு அவர் சத்தியம் பண்ணி அதை கூட நிறைய பதிவிட்டிருக்கேன். அவருக்கே படம் பண்ணும்போது எம்ஜிஆருக்கு ஒரு தொழில் களங்கம்னே ஒன்று இருந்தது அந்த காலத்தில். அதாவது எப்படின்னா, எம்ஜிஆரை வச்சு படம் எடுத்தால் வளராது, ஒருவேளை வளர்ந்தாலும் பாதி நின்று போயிடும், அதே மாதிரி வளர்ந்த பின்னாலையும் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்தது தான் அந்த சமயத்தில். ஆனால் சொல்கிறாரு, அதுதான் எம்ஜிஆர்னுவார். அவர் இதை